ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 2 நம்ம நடு கடலில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே சீல தான் இருக்க போகிறோம். மார்னிங் 4:30க்கெலாம் எழுந்திரிச்சாச்சு. 5 o'clock சன்ரைஸ் இருக்குன்னு நேற்றே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓப்பன் டெக் போனால் யாருமே இல்லை. நைட்டு வேறு மழை பெஞ்சுதான்னு தெரியல, ஃபுல்லாகவே மேலே ஓப்பன் டெக்கில் தண்ணியாக தான் இருந்தது. காற்று வேறு ரொம்ப சில்லுன்னு இருந்தது. கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. சன்ரைஸ் பார்க்குறதுக்காக அதுக்கப்புறம் தான் பார்த்தா ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்தாங்க. மேலே ஓப்பன் டெக்கில் பார்த்திங்கன்னா டீ, காஃபி, மில்க் எல்லாமே வச்சுருந்தாங்க. மார்னிங் சன்ரைஸ் பார்க்க வரவங்க, அதுக்கப்புறம் மேலே ஒர்க் அவுட் பண்ண வரவங்களுக்குலாம் எடுக்க ஈஸியாக இருக்குன்ற மாதிரி. இங்கே நிற்கவே முடியல, காற்று நம்மளை அப்படியே தள்ளுது. வியூ இங்கே இப்படி தான் இருந்தது. இனிமேல் தான் சன்ரைஸ் வரும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஓப்பன் டெக் பேக் சைடில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ராக் கிளைம்பிங் செட்டப் இருந்தது. இது டே 2ல் தான் இந்த ஆக்டிவிட்டி இருக்குது. ஒரு 2 hours தான், ஒரு 4 to 6. ரொம்ப ஃபன்னாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பர் டெக்லேயே தான் பார்த்தீங்கன்னா ஜிம்முமே இங்கே இருக்குது. இங்கே த்ரெட்மில்லு, சைக்கிளிங், எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருந்தது. பேசிக்லேருந்து ஹை கிளாஸ் வரைக்கும் எல்லாமே இருந்தது. இங்கே ஒரு நல்ல சான்ஸு சீவியூவோடு பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறது. பட் இங்கே நடக்கவே மேலே கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஏன்னா ஷிப் மூமெண்ட்டும் நம்மளுக்கு தெரியுது. பட் ஒர்க் அவுட் பண்ணுறது இங்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா டே 2வோட ஆக்டிவிட்டி ஷீட்டு. இன்றைக்கி என்னென்ன டைமிங்கில் என்னென்ன டெக்கில் இருக்குன்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிட்ஸுக்கானது தனியாக இருக்கும். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் டைமிங்கு, டின்னர் டைமிங்கு, லன்ச் டைமிங்கு, ஸ்நாக்ஸு, அப்புறம் ஃபன் ஆக்டிவிட்டி, குவிஸு, ராக் கிளைம்பிங்கு, அப்புறம் ஷாப்பிங்கு, ஃபோட்டோ செஷன்லாம் எங்கெங்கே இருக்குன்ற மாதிரி எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த ஆக்டிவிட்டி ஷீட்டில். நாங்கள் 3 பேருமே மேட்சிங்காக போடலான்னு நாங்கள் இந்த ட்ரெஸ் தான் செலக்ட் பண்ணியிருந்தோம், பிளாக் அண்ட் ஒயிட்டில். பிரேக்ஃபாஸ்ட் டைமிங் பார்த்திங்கன்னா இங்கே 8:30லேருந்து 11 o'clock வரைக்கும். சரி, அதுக்கு கரெக்டாக இருக்கும். பாப்பா வச்சுட்டு சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஃபன் ஆக்டிவிட்டி, பேபிஸ்க்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு. வா மாமு சாப்பிட போறோம். வா எல்லாம் ஒரே மாதிரி போட்டிருக்கோம். இதுக்கு தான் வா சே மாமு சாப்பிடாராமா, பசிக்குதே இல்ல. Fourth man. Yeah. Excuse me. Sir, good morning. Hey, morning. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நானும் லித்துவும் நல்லா படுத்து தூங்கிட்டோம். விக்கி மட்டும்தான் அடுத்த ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்து போனாங்க. வீடியோ பார்த்து போகுது. அப்படியே பின்னாடி எடு. அங்க sit.
இங்கே பார்த்து பிளே ஸ்டேஷன் அது PS5 உட்காந்து உட்காரு சிட் உட்காரு இங்கே 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 உட்காரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக அந்த டைமுக்கு போனால் தான் நம்ம அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனால் பாப்பாவுக்கு சீக்கிரமாக ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டோம். ம் இருப்பா இது மம்மி என்ன பண்ணுற பாரு. இந்த ஆக்டிவிட்டி வந்து ஃபஸ்ட்டே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க 5 to 6 1 hour தான் இருக்கும்னு சொல்லிட்டு. அதனால் கரெக்ட் டைமுக்கு நாங்கள் வந்துட்டோம். சரி ராக் கிளைம்பிங் தானே ஈஸியாக ஏறிடலான்னு நானும் நினச்சேன். பட் சீயோட மிடில் க்ரூஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும் போது ஏறுறது ரொம்ப வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஓவராலாக என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. பட் வந்து இங்கே சேஃப்டிக்கு முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற ரோப்பு ஹெல்மெட் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதுவும் மிட் ஆஃப் த சீல ரொம்ப காற்று அதிகமாக வேறு இருந்துச்சு. சுத்தமாக ஏறவே முடியல. ஷிப் வேறு மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ என்னால் கம்ப்ளீட்டாக ரீச் ஆக முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே நிறைய பேர் வந்து ஒரு 2-3 பேர் வந்து கம்ப்ளீட் ரீச் பண்ணவங்கலாம் சொன்னாங்க ஓஷனோட வியூ ஹைட்டில் இருந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சுன்னு. பார்த்து இரு கரெக்ட் பார்த்து இரு இழுத்தோ நிறைய இருக்கு. இல்லை இது ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டா போதும் கடவுள்னு வச்சுருவேன். இந்த கார்டு வாங்க மாட்டாங்களா நம்ம கிட்ட இருந்து? இருக்கட்டும். ஆனால் இப்போ எதுவும் முடியாது. லித்து கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவா.
கொஞ்ச நேரம் இங்கே ஹார்பரில் வியூலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்புனோம். ஏன்னா வந்து இங்கே டெக் வைஸ் தான் இங்கே வெளியில் நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. அதனால் லாஸ்ட்டாக ஒரு ரவுண்டு ஷிப்பை நல்லா சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம்.